ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, என்னடா என்ன இன்றைக்கி வீடியோ போடுறாங்க பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் இருக்க போகிறோம், யூனிவர்ஸ் வந்து இப்போ என்னென்னா நம்ம என்ன நமக்கு என்ன தரும், என்ன சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் நான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வீடியோ பார்க்குறவங்களா தயவுசெய்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் மட்டும் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூனிவர்ஸ் என்னென்னா உங்களுக்கு தெரியுமா? யூனிவர்ஸ்னால் அது தமிழில் சொல்லுவாங்க, அது பிரபஞ்சம். அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கனவு என்னென்ன இது பைக்கு, ஸ்கூட்டரு, சைக்கிள், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கனவு வீடு, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து அதோட இப்போ நீங்கள் நல்லா பிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பெரிய இருக்கலாம். இப்போ வந்து விஜய் சேதுபதி பிலீவ் பண்ணி தான் இப்போ ஒரு பெரிய ஆக்டராகி வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பிலீவ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பெரிய கனவுகள், லட்சியம் எல்லாமே நிறைவேற்றலாம். இப்போ என்னென்னா வந்து யூனிவர்ஸ் நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 12 11 1 11 2 22 5 55 அப்படிலாம் காட்டுச்சுன்னா 11 அதெல்லாம் நிறைய காட்டும். 444 அப்படிலாம் 10 அதெல்லாம் காட்டுச்சுன்னா நீங்கள் அது சப்போர்ட், அது உங்கள்கிட்ட பேச நினைக்குது. அது வந்து உங்கள்கிட்ட பேச நினைக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து நல்ல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 12 டேட் வரும். இப்போ வந்து டிசம்பர் 12 தானே, மந்த்து 12 அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு உங்கள் கனவுகள் ஒரு இப்போ 12 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ வந்து நவம்பர் வந்து 12, இப்போ நவம்பர் வந்து 11, இப்போ டேட்டும் 11 அப்படின்னா நீங்கள் 11 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ 11 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் மடக்கி அது ஒரு 11 டேஸ் 21 டேஸ் கிட்ட 21 டேஸ் கிட்ட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அது 10 டேஸும் போதும், 10 டேஸ் கிட்ட. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு எதிர்ச்சா வந்து அது வந்து பேர்ன் பண்ணிடணும். அது பேர்ன் பண்ணால் வந்து அதை பறந்து போய்ட்டு யூனிவர்சிட்ட போய் ரீச் ஆகும். அது சரி, அது ஆனால் உங்களுக்கு ஒரு போயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிற டைமில் கண்ணை மூட்டு சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. அது எவ்வளோ முடிந்த வர அவ்வளோ சொல்லுங்கள். சொன்னோடனே உங்களோட எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் இப்போ வந்து 12 பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு 12 11 பார்த்துட்டீங்க, அப்போட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு அப்புறம் பார்ப்பீங்க 12 11 வந்து 56 செகண்ட் இருக்குது. ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு 12 எங்கள் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறது அது வந்து கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது. இப்போ எரிச்சிட்டு வந்து போடுங்க, சரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. எப்போ நீங்கள் ஓனாக 12 11 பார்க்குறீங்களோ அதுவும் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் யூனிவர்ஸில் வந்து எப்போவுமே நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். என்னென்னா வந்து நெகட்டிவாக இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து கலெக்டர் ஆகலை, பட் நீங்கள் யூனிவர்ஸ் எப்படி சொல்லணும்னா நான் வந்து கலெக்டர் ஆகிட்டேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும். நெகட்டிவாக அந்த நெகட்டிவ் வேர்டுனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு லெட்டர் இருக்குன்னா அதில் இப்போ நான் லெட்டர் சொன்னால அதில் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் கலெக்டர் ஆகலை, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கணும், நான் கலெக்டர் ஆகிட்டேன், நான் எனக்கு நல்லா கலெக்டர் ஆகிட்டேன். இப்போ நான் இப்போ கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னா கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டேன். அதெல்லாம் எழுதுனோடனே யூனிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏதாவது ஒரு கோல்டெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னா அது ஈஸியாக நீங்கள் வேண்டிகிட்டே இருந்தால் அது ஈஸியாக கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ்னாலே வந்து இதுவுமே அந்த யூனிவர்ஸ்னாலே பிலீவ் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் இவ்வளோ சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. யூனிவர்ஸை பிலீவ் பண்ணாது உங்களுக்கு நிறைய நிறைவேறும். ஓகே, பாய்.